கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க போதுமானவர், வல்லமையுள்ளவர். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் சர்வ வல்லமையுள்ளது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு பலத்த துருகமாக இருப்பார், பலத்த பாதுகாப்பாக இருப்பார். ஆகவே தான் நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாக இருக்க முடியும். எல்லாரும் அங்கே போய் இயேசு என்ற நாமத்திலே இயேசுவினிடத்தில் அடைக்கலம் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினவர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்டவர்கள் நீதிமான்கள். அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார்: தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். நமக்கு தீங்கு வரும் பொழுது, தீமையான நாட்களின் வழியாக செல்லும் பொழுது எங்கே போவது, எங்கே அடைக்கலம் தேடுவது, யார் உதவி செய்வார் என்று நாம் மங்கலாய்க்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை தமது கூடாரத்தில் மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, நம்மை கன்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மாம்சீக கண்களாலே நாம் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தீங்கு நாளிலே நம்மை அவருடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதுங்கள். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் உங்களை அந்த தீமை நின்று பாதுகாக்க வல்லமையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து உம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து உங்கள் நாமத்திற்குள்ளே பலத்த துருகமாயிருந்த எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.